ஜியாகிரஃபி அட்டன் பண்ணவங்களாம் சொல்லணும். கேரளாவில் மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. பிலிப்பைன்ஸில் அதேமாரி வெள்ளம் போயிட்டுருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். இது வரைக்கும் யோசிக்கல. கிளைமேட்டை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? லேட்டிடியூடு வச்சு. இங்கே பாருங்க, முதல்ல அந்த மாதிரி வந்தால் இதுதான் ஈக்குவேட்டர். ஓகேவா? இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை. கேரளா எங்கே இருக்குது? இதுதான் கேரளா. அப்படியே வாங்க, பிலிப்பைன்ஸ் எங்கே இருக்குது? இங்கே பாருங்க, ஒரே லேட்டிடியூடில் இருக்கா? இதான் இப்படி தான் யூபிஎஸ்சியில் கேட்பான். பார்த்துருப்போம். அப்போ நம்ம பார்க்கும் பொழுதே இப்போதைக்கு என்ன ஆகும்? மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியாவில் மட்டும் வீசாது, பூமியில் எல்லா பகுதியிலையும் இங்கேருந்து கிளம்புற காற்று இப்படி போய் இங்கேருந்து இப்படி வீசும். பூமி முழுவதும் வீசிக்கிட்டு இருக்கும். எப்படி கேரளா? இப்போ கேரளாவில் என்னது மலை, தடைமலை, இப்படி சவுத் வெஸ்ட் மான்சூன் வீசுது. இந்த கேரளா மவுண்டெயின் இருக்குங்க. மவுண்டெயினில் மோதி மேலே ரைஸ் ஆகி மேற்கு தொடர்ச்சி மலை சக்க மலை. அதுக்கு அந்த மலைக்கு இந்த பக்கம் தான் தமிழ்நாடு இருக்குது. என்னது மலை இது வந்து மலை. அந்த மலையை தாண்டோன்னா ஆயிரும் மேகம் கீழே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு இருக்கா? அப்போ இந்த பக்கம் நம்ம ஊருக்கு மழை இருக்காது. கேள்வி என்னது? ஏன் வந்துட்டு பிலிப்பைன்ஸ்லேயும் இங்கேயும் ஒரே இதே மாதிரி தான் காற்று இங்கேருந்து இங்கே வீசும். பிலிப்பைன்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் மவுண்டெயின்ஸ் இருக்கும், அதில் மோதி ரைஸ் ஆகி கொட்டும். வேறு ஒன்றுமே கிடையாது. யூபிஎஸ்சியில் கேட்பான். சரியா? இப்படி தான் யோசிக்கணும். பேசிக் புரிஞ்சதை வச்சு யோசிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. சேம் லேட்டிடியூடு அதே மாதிரியான. சரியா? பதில் என்ன? ரெண்டும் ஒரே லேட்டிடியூடில் இருக்குது, சேம் கிளைமேட். ரெண்டும் ஒரே லேட்டிடியூடு, சேம் கிளைமேட். ஓகேவா? ரைட்.